ஓம் சாந்தி. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, சர்வ வியாபி என்று சொல்வதனால் என்ன ஆனது? பாபாவை தந்தையை சர்வ வியாபி என்று சொல்வதனால் என்ன ஆனது? பாபா சொல்றாரு, சர்வவியாபி என்று சொல்வதனால் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையில் அன்பு இருக்காது. சர்வவியாபி என்று சொல்வதனால் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையில் அன்பு இருக்காது. இரண்டாவது, இந்த உலகம் அனாதையாகிவிட்டது. தந்தையை அறியாத காரணத்தினால் தனக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? சர்வ வியாபி என்று சொல்வதனால கேட்பாங்க இல்லையா, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன ஆச்சு பாருங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையில அன்பே இல்லை. ரெண்டாவது, உலகமே அனாதியாகிவிட்டது. தந்தையை அறியாத காரணத்தினால தங்களுக்குள்ளார சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படி நடக்குமா என்ன? அப்படிலாம் நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தாதான் மற்றவங்க கேள்விகள் கேட்கும்போது புரிய வைக்க முடியும். இரண்டாவது கேள்வி, முக்கியமான விஷயம் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? முக்கியமான விஷயம் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? மம்மாவுடைய முரளியில சொல்லியிருப்பாங்க இல்லையா, முக்கியமான விஷயம் இது. முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அம்மா அப்படின்னா, ஓம் என்பதன் அர்த்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஓம் என்பதன் அர்த்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே முக்கியமான விஷயமாகும். மூன்றாவது கேள்வி, தந்தை சிவசக்திகள் மூலம் பாரதத்தை எவ்வாறு மாற்றுகிறார்? தந்தை சிவசக்திகள் மூலம் பாரதத்தை எவ்வாறு மாற்றுகிறார்? தந்தை சிவசக்திகள் மூலம் பாரதத்தில் அழிவற்ற பிரகஸ்பதியின் தசையை, அதாவது குரு தசையை கொண்டு வருகிறார். தந்தை சிவசக்திகள் மூலம் பாரதத்தில் அழிவற்ற பிரகஸ்பதியினுடைய தசை, அதாவது குரு தசையை கொண்டு வருகிறார். நாலாவது கேள்வி, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யார்? உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யார்? பாபா சொல்றாரு, யாரிடமிருந்து விலகி இருப்பதற்கு பதிலாக, யாரிடமிருந்தும் விலகி இருப்பதற்கு பதிலாக அனைவருக்கும் துணையாக இருக்கக்கூடியவர்கள்தான் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆவார்கள். உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, என்ன உறுதிமொழியை தந்தைக்கு கொடுத்திருக்கிறோம்? நாங்கள் தூய்மையாக இருந்து பாரதத்தை தூய்மையாக்கி பிறகு ராஜ்யம் செய்வோம் என்ற உறுதியை கொடுத்துள்ளோம். நாங்கள் தூய்மையாக இருந்து பாரதத்தை தூய்மையாக்கி பிறகு ராஜ்யம் செய்வோம் என்ற உறுதிமொழி அல்லது உறுதியை கொடுத்துள்ளோம். ஆறாவது கேள்வி, சுய மரியாதையில் இருக்கும் ஆத்மாக்கள் என்ன செய்கிறார்கள்? சுய மரியாதையில் இருக்கும் ஆத்மாக்கள் என்ன செய்கிறார்கள்? சுய மரியாதையில் இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள்
சுயமரியாதையில் இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் இரக்க மனமுடைய வள்ளலாக இருக்கும் காரணத்தினால் விழுந்து இருப்பவர்களை உயர்த்துகிறார்கள். சுயமரியாதையில் இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் இரக்கமான உடைய வள்ளலாக இருக்கும் காரணத்தினால் அல்லது காரணத்தில் விழுந்து இருப்பவர்களை உயர்த்துகிறார்கள். யார் விழுந்திருக்காங்களோ அவங்கள என்ன பண்றாங்க? உயர்த்தி இருக்கிறார்கள். 7வது, சுயமரியாதையில் இருப்பவர்களுக்கு என்ன இருக்க முடியாது? அகங்காரத்தின் அம்சம் கூட இருக்காது. சுயமரியாதை இருப்பவருக்கு என்ன இருக்க முடியாது? ஒன்று அகங்காரத்தினுடைய அம்சம் இருக்க முடியாது. 2வது, தேக அபிமானம் வர முடியாது. 3வது, செய்திருக்கிறார்கள் அதனை அவங்க அனுபவிக்கிறார்கள், இது போன்ற எண்ணம் வார்த்தைகள் இருக்க முடியாது. அவங்க செய்யறாங்க, அதான் அனுபவிக்கிறாங்க, இது போன்ற எண்ணங்களோ வார்த்தைகளோ இருக்க முடியாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் வர்ணனை செய்வதற்கு பதிலாக டேஷ் நிலையை வர்ணனை செய்யுங்கள். கர்ம வினை பயனை வர்ணனை செய்வதற்கு பதிலாக, கர்ம வினை பயனைனா அதாவது நோயை வர்ணனை செய்வதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் நிலையை வர்ணனை செய்யுங்கள். 2வது, டேஷ் மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தேக உணர்வை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தேக உணர்வை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். 3வது, மாயா முற்றிலும் டேஷ் ஆக்கிவிட்டது. மாயை முற்றிலும் தகுதியற்றவர்களாக ஆக்கிவிட்டது. மாயை முற்றிலும் நாலாயக் தகுதியற்றவர்களாக ஆக்கிவிட்டது. 4வது, நினைவுதான் டேஷ். நினைவுதான் யோக அக்னி. பெரிய அக்னி சொல்லல பாபா, நினைவுதான் யோக அக்னி. 5வது, உங்களுடையது டேஷ். உங்களுடையது சதோ பிரதான சந்நியாசம். 6வது, டேஷ் வெளிப்பட்டதும் டேஷ் விநாசமாகி விட்டது. ஞான சூரியன் வெளிப்பட்டதும் அஞ்ஞான இருள் விநாசமாகி விட்டது. ஞான சூரியன் வெளிப்பட்டதும் அஞ்ஞான இருள் விநாசமாகி விட்டது. அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.